இது பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆத்மா வணக்கம் ஐயா. ஐயா உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா ஐயா. இப்ப எனக்கு ஒரு சின்ன கேள்வி டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே வந்து கடவுளால படைக்கப்பட்டதுதான். சோ அதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா உயிர்களையும் சரிசமமா தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம கீதா உபதேசத்துல கண்ணன் மூலமா நம்ம கேட்டிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா சிலர் ரொம்ப நல்லபடியா இருக்காங்க லைஃப்ல, சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்க என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம அவன மாதிரி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா அங்க இருக்கிற மென்டாலிட்டி என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். படைக்கிற நம்ம உயிர்கள்ல ஏன் இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்கு? இறைவனுடைய படைப்புல பாகுபாடே கிடையாது. இறைவனுக்கு மனசு சம்பந்தப்பட்டவனே கிடையாது. இறைவன் ஆன்மா சம்பந்தப்பட்டவன். இறைவனுடைய படைப்பு ஆன்மா. அப்போ அந்த ஆன்மாவில் வேற்றுமையே கிடையாது, இன்ப துன்பமே கிடையாது, நல்லது கெட்டதே கிடையாது. ஆனால் மனசில் இன்ப துன்பம் உண்டு, நல்லது கெட்டது உண்டு. இதனால் இந்த மனசுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆன்மாக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம். அப்போது இறைவன் படைப்பு சமமாக தான் படைத்தான். ஆனால் மனுஷனுடைய மனம் இருக்குது, இது வேறுபட்டு ஒரு காலமாக ஓண்டு பறந்து செத்து பறந்து அது மனசை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிலையில் மாற்றிக்கணும். இப்போ தன்னை பார்த்து வாழறோம் ஒருத்தன் உலகத்தை பார்த்து வாழறோம் ஒருத்தன் ஊரை பார்த்து வாழறோம் ஒருத்தன் அடுத்தவனை பார்த்து வாழறோம் இப்படி பல விதமான மனசு மாறி போச்சு. மனசு மாறினத்தால் தான் மதங்களே தோன்றுச்சு. மனசு மாறலாம் மதங்களே கிடையாது. ஒரு மதம் தான் இருந்திருக்கும், மனுஷ மதம் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி எத்தனை மதங்கள் நம்மளால் எண்ண முடியாது இருக்குது. அந்த மதங்கள் தோன்றதுக்கு காரணமே மனசு மாறினதால் தான். உனக்கு ஒரு மதம், எனக்கு ஒரு மதம். இறைவன்கிட்ட அந்த பாகுபாடு கிடையாதுமா. இறைவன் ஒருவன் தான். இந்த இன்பம் துன்பம் ஏன் வந்தது அப்படின்னா, இப்போ இந்த பிறவியில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் நல்லதையே நினைக்கிறீங்க, நல்லதையே செய்கிறீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த நல்லது செய்கிறதுலேருந்து நிறுத்தவே இல்லை. அப்போது உங்களுடைய பிறப்பு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாகும். சுத்த பிறப்பாகும்போது உங்களுக்கு செல்வந்தனா வாழ்வீங்க நீங்கள். ஆனால் இந்த பிறப்பில் என்கிட்ட 10 ரூபாய் இருக்குது, மற்றவங்கிட்ட இல்லை, அவனை கேலி பண்ணி இழிவுபடுத்தி அவனை அசிங்கப்படுத்தும் போது எந்த உலகத்தில் நீ மற்றவனை இழிவா நினச்சியோ, எந்த உலகத்தில் நீ மற்றவனை அசிங்கப்படுத்தினியோ, அதே உலகத்தில் நாளைக்கு உன்னை இழிவாக்கிடுவான், உன்னை அசிங்கப்படுத்துவான். இது பிறப்பினுடைய ரகசியமா. இன்னைக்கு நீ என்ன செய்யறியோ அது அடுத்த பிறவி. இதுக்கு பேர் தான் தலைவிதின்னு வச்சுங்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் யாருக்கும் இந்த தலைவிதி எழுதுறதே இல்லை. மனுஷனுடைய செயல் மரணத்தில் அவனுக்கு விதியாக மாறி போகுது. அந்த விதி தான் பிறப்பை உண்டாக்குது. அந்த பிறப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்க்கை அமையுதுமா. இதனால் இதில் இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது. இறைவன் தூய்மையானவன், ஆன்மா தூய்மையானது. மனம் கெட்டு போச்சு. மனம் கெட்டு போந்தாலும் மனுஷன் மாறி போய் செயல்களை செய்து பாவத்தில் விழார். அப்ப இது எல்லாமே பூர்வ ஜென்மத்துடைய கர்மா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா தான். ஆனா இப்போ அந்த ஜென்மத்திலே அதுக்கான தண்டனை அனுபவிச்சா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ அடுத்த பிறப்புல தான் அது அந்த பிறப்பிலே அனுபவிப்ப. போன பிறப்பில செய்தது இந்த பிறப்பில அனுபவிச்சுன்னுக்கிற. இப்போவாது நீ திருந்தணும். ஆனா திருந்துறது இல்லையே. ஒரு கையில் ஒருத்தனுக்கு, ஒரு கால் இல்லை ஒருத்தனுக்கு, ஒரு கண்ணு இல்லை ஒருத்தனுக்கு. இவ்வளோ குறைபாடுகள் இருந்தோம் அவனுடைய கர்வம் போலியே. நம்ம இப்படி குறைபாடோடு இருக்கிறோமே, நம்ம பிறரை பார்த்து மரியாதை கொடுக்கணும், மற்றவங்ககிட்ட பண்பாக நடந்துக்கணும் அப்படின்லாம் நினைக்கணும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். திருநங்கைகள்னு இருக்கிறாங்க. திருநங்கைகள் அவங்களுடைய பிறப்பே இழிவான பிறப்புன்னு அவங்களாம் முடிவு பண்ணின்னுக்கிறாங்க. வீட்டுங்களில் சேர்க்கறது கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ளவே ஒரு தாய் தகப்பனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க? எங்கேயாவது போய் சம்பாதிக்கிறாங்களா? எங்கேயாவது போய் என்ன ஒரு தொழில் செய்கிறாங்களா? செய்யலை. ஏதோ கடையாக வீடு வீடாக ட்ரெயினில் போயிட்டு கையேந்தி ஏதோ 4 ரூபாய் கிடைக்குது. சரி, 4 ரூபாய் கிடைக்குது. நம்மளுடைய வாழ்க்கை இப்படி மாறி போச்சு. நம்ம இந்த வாழ்க்கையாவது தூய்மையாக நடக்கிறாங்களா? அராஜகம் பண்ண. திருப்பதியிலேருந்து நீ ரேணுகுண்டா வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரே அராஜகம் பண்ணுவாங்க. அப்போ திருந்துறாங்களா? திருந்தலையே.
அதனால மனிதனுடைய மனத்தை பொறுத்து தான் இருக்குதே தவிர அவனுடைய துக்கமும் சந்தோஷமும் அவனுடைய மனசுக்குள்ளவே இருக்குது. அப்போ இப்போ செய்யறதெல்லாம், இப்போ நீ 10 ரூபாய் சம்பாதிக்கிற, 10 ரூபாய் சம்பாதிச்சா 10 5 ரூபாய் செலவாயிடும், 5 ரூபாய் தான் நிற்கும். அப்போ நீ ஒரு கோடீஸ்வரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? காலம் ஃபுல்லாக சம்பாதிக்கணும். சம்பாரித்து சேர்த்து வச்சுக்கினே வந்தீங்கன்னா அடுத்த பிறப்புல நீ கோடீஸ்வரி. அது மாதிரி புண்ணியத்தை சேர்த்துக்கினே வந்தீங்கன்னா அடுத்த பிறவியில் புனிதமான பிறப்பு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். இதை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் நடந்தாங்கன்னா தீமைன்றதே இருக்காது. எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. இப்போ அதே மாதிரி நீங்க திருநங்கை பத்தி பேசுனீங்க. இப்போ நம்மள பாத்தீங்கன்னா சிவன் வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கும். அதுல ஒரு அவதாரம் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் பாதி ஆண் பாதி உருவத்துல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் நம்ம மனப்பூர்வமா வழிபடுறோம். ஆனா திருநங்கையா இருக்கிறவங்கள நீங்க சொன்ன மாதிரி நிறைய வீடுகள்ல ஒதுக்கிதான் வைக்கிறாங்க. அத பத்தியும் அவங்களுக்கு நீங்க பொதுவா என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய பிறப்பை யோசித்து பாருங்க. மற்றவங்களோட சேர முடியல, மற்றவங்களோட இணைஞ்சு வாழ முடியல, ஏன் உங்களை பெத்த வீட்டிலேயே நீங்கள் இருக்க முடியல. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாழ்க்கையை நம்ம இந்த பாவத்தை எதனால் இந்த பிறப்பு கிடைச்சதோ தெரியல. இந்த பிறப்பை நம்ம ஒழிக்கணும்னா இந்த பிறவியில் நம்ம எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும், எல்லாருக்கிட்டும் நல்லவங்களாக நடணும், யாருக்கிட்டும் அராஜகம் பண்ணக்கூடாது, எந்த கெட்ட பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. அப்படின்னு வாழ்ந்தாங்களா அவங்களுடைய பிறப்பும் மாறிடும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தண்ணி அடிக்குது, ரோடெல்லாம் கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது உன்னுடைய பிறப்புக்கு அர்த்தமற்று மற்றவங்களுக்கு இறக்கமே வராமல் போயிடும். மற்றவங்க உங்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு இறக்கம் வரா மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மற்றவங்க பார்த்தா உங்களை அருவெறுப்பாக பார்க்கக்கூடாது, பார்க்குற மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். திருநங்கைகள் அத்தனை சில பேர் வேலை செய்கிறாங்க, சில பேர் இந்த திருநங்கைகள்லாம் திருத்தணும்னு திருநங்கைகளுக்குள்ளவே நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க திருந்த மாட்டுறாங்க ஒரு சிலர். அதனால் அவங்களும் திருந்தணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பூமியில் திருநங்கையா மனுஷனா பொம்பளையா ஜீவராசிகள்லாம் இல்லை, ஒரு உயிர். அது ஒரு சுகத்தை அனுபவிக்க வந்தது இந்த உலகத்துக்கு, அதனுடைய சுகத்தை அனுபவிக்கணும். ஆனால் அதனால் பிறரை துன்புறுத்திடக்கூடாது. துன்புறுத்தணும்னா நமக்கு தான் கேடு. அதை மாதிரி நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். நன்றி ஐயா. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களால இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி பெண்கள்னா பெண்களால தான் இந்த விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வரமுறை இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சமமான ஒரு நிலை இருந்துட்டு வருது. இதை பத்தி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? இது சரியா தவறா? என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா, பெண்ணு பெண்ணாவே இருக்கணும், ஆண் ஆணாவே இருக்கணும். ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கு எந்த பெண் ஆணுக்கும் இவன் உத்தமி, இவன் கற்பு கரசி அப்படின்லாம் எந்த ஆணுக்கும் பேர் கிடையாது. ஆனால் பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். பெண்ணுன்ற ஒரு உயிரினம் இல்லைன்னு சொன்னால் உலகம்ன்றதே ஒன்று இருக்காது. அவ்வளோ புனிதமானது பெண்ணுன்ற பேர். ஆனால் அந்த பெண்ணுன்ற பேருக்கு பல புகழ்ச்சியான பெயர்கள் இருக்குது. கற்பு கரசி, கண்ணகி அப்படின்லாம் பல பேர்கள் இருக்குது. அந்த பேர் இந்த ஆணுக்கு யாருக்கும் கிடையாது. இந்த பெண்களை தான் பெரிய பெரிய மகான்லேருந்து பெரிய பெரிய கவிஞன் வரைக்கும் பெண்களை தான் புகழ்ந்தான் தவிர எந்த ஆணையும் புகழ்ந்த சரித்திரமே இல்லை. அப்போது இந்த பெண்ணுன்றதுக்கு தனி சிறப்பு உண்டு. பெண்ணுன்னு இல்லைன்னா ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்காது, பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா பிறப்புன்னு ஒன்று இருக்காது. அப்போது அப்படிப்பட்ட பெண் பிறப்பு பெண்ணாகவே வாழணும், வாழ்ந்தால்தான் அது பெண். ஆனால் ஆண் மாதிரி மாறும்போது அர்த்தநாராக மாறி போயிடும். அது ஏன்னா செயல்கள் மாறிடும். செயல்கள் மாறும்போது அந்த பெண்ணுக்கு கெட்ட பெயர்கள் வந்துடும். அந்த பெண்ணுன்ற பேருக்கு ஒரு கெடுதலும் வராத அந்த பெண் பார்த்துக்கணும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்மா. இது பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, ஆத்மா வணக்கங்க.